அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். இன்னைக்கு நான் பேசணும்னு எடுத்துக்கிட்ட இந்த தலைப்பு ரொம்பவும் நுணுக்கமான தலைப்பு. இது சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, அது ஏற்படுத்துற வலிகள், டேமேஜ் அதிகமா இருக்கும். கம்பேரிசன், ஒப்பிட்டு பார்ப்பது. இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் தாண்டி நான் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, நான் என்னுடைய கான்ஃபிடன்ஸ மட்டும் தான் நான் இழந்ததா நெனச்சேன். ஆனா உண்மையிலே அங்க நான் என்னுடைய வாய்ஸையும் இழந்திருக்கேன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த வாய்ஸ நான் இழந்ததுக்கு முக்கிய காரணம், இந்த கம்பேரிசன் தான் அப்படின்றத நான் பொறுமையா தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த கம்பேர் பண்றதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய தோற்றம், என்னுடைய திறமைகள், என்னுடைய எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், ஏன் என்னுடைய ஒர்த்த கூட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நானா இருக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கம்பேரிசன் ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்ற இந்த பழக்கம், நமக்கு குடுத்து வளர்க்கப்பட்ட இந்த பழக்கம், என்னுடைய உண்மை தன்மைய எப்படி பாதிச்சுது? எப்படி சைலன்ஸ் ஆக்குச்சு? அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்? அப்படின்றத எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கம்பேரிசன் நமக்கு எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தப்படும்? நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல கம்பேரிசன் அப்படின்றது ரொம்பவும் முதன்மையான ஒரு பொருள். ஏன்னா நார்சிஸ்ட் பிஹேவியர் உள்ளவங்களுக்கு கையில கிடைக்கிற முதல் ஆயுதமே அந்த கம்பேரிசன் தான். வேற எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல, பேசுறதுக்கு இல்ல அப்படின்னா, அவங்க கையில எடுக்கிற முதல் ஆயுதமே இந்த கம்பேரிசன் தான். ஏன் உன்னால மத்தவங்கள மாரி இருக்க முடியல? ஏன் உன்னால சில விஷயங்கள்ல அவங்கள விட பெட்டரா செய்ய முடியல? மத்தவங்க யாரும் இந்த மாரி ரியாக்ட் பண்ணலையே! நீ ஏன் ரியாக்ட் பண்ணல? மத்தவங்கலாம் புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிறாங்களே! உன்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல? அவங்க அந்த செயல எப்படி செய்றாங்க? உனக்கு அத செய்யக்கூட தெரியலையே! அவங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி பிஹேவ் பண்றாங்க? உனக்கு இது கூட தெரியலையே! அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. வார்த்தையோட வார்த்தையா கலந்து ஆரம்பிப்பாங்க. எனக்கு அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன். என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு. அந்த தப்ப திருத்திக்கணும். அப்பதான் இந்த கம்பேரிசன் குறையும். அவங்கள விட நம்ம பெட்டரா தெரிவோம் போல இருக்குன்னு, என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். எனக்கு வலிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது என்ன இருக்குதோ அத ஏத்துக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அத ஏத்துக்க ஆரம்பிச்சேன். இன்னும் அதிகமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா, நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணாம விட்டுட்டேன். அந்த மாரி நான் பண்ணதுனால, அட்ஜஸ்ட் பண்ணி, அடாப்ட் பண்ணி அதிகமா ட்ரை பண்ணதுனால, என் வாழ்க்கையில எங்கேயுமே வளர்ச்சின்றது மருந்துக்கு கூட இல்ல. நான் என்ன சுருக்கிக்கிட்டு இருக்கேன்ற உண்ம மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்ன வேணும்? அப்படின்னு நான் கேட்கறதுக்கு பதிலா, அவங்க என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க நான் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறாங்க? அப்படின்ற கேள்விக்கான பதில நான் என் செயல்ல குடுக்க ஆரம்பிச்சேன். அங்க தான் என்னுடைய உண்மை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுது. இந்த டவுட்டு என்னுடைய பர்சனாலிட்டி பத்தின டவுட்டு இந்த கம்பேரிசனால அதிகமாச்சு. எப்படி அப்படின்னா, இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல இருக்கறதுக்கு முன்னாடி, இத இந்த அப்யூஸ்க்குள்ள
நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பேன். எத வேணாலும் பேசுவேன். சென்சிட்டிவா இருப்பேன். அதிகப்படியா பேசுவேன். எமோஷனலா இருப்பேன். கிரியேட்டிவாவும் இருப்பேன். ஸ்ட்ராங்காவும் இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறமேலுக்கு இந்த தொடர்ச்சியான இந்த ஒப்பிட்டு பார்க்கறதுனால, இந்த கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் எனக்குள்ள சில லேபிள ஒட்டுச்சு. என்ன மாதிரின்னா, "நீ ரொம்ப டூ மச்சா இருக்கிற. அதிகப்படியா எதிர்பார்க்கிற. ரொம்ப டிராமாட்டிக்கா சீன் போடுற. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற. எதுக்கெடுத்தாலும் எமோஷனல் ஆவுற. இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிற." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. "ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிற." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் வார்த்தைகள குறைச்சேன். நான் பேசணும்னு நெனைச்சாலே, "வேண்டாம்" அப்படின்னு அமைதியானேன். என்ன நான் எப்படி சொல்றது? எடிட் பண்றதுன்னு சொல்லிக்கலாம். என்ன அவங்களுக்கு தகுந்த மாரி நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம இப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும், இப்படி இருந்தா இப்படி நல்லாருக்கும் அப்படின்னு என்ன நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஒரிஜினாலிட்டிய கட் பண்ணிட்டு, என்ன அவங்களுக்கு தகுந்த மாரி எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி நான் எப்படி மாறுனேன் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வெர்ஷனா நான் மாறுனேன். ஆனா அந்த வெர்ஷன் உண்மை கிடையாது. அது ஒரு எடிட்டட் வெர்ஷன். ஆனா அதுல தான் ரொம்ப காலமா நான் இருந்தேன். அப்படி இருந்ததுனால உண்மையிலேயே நான் யாருன்றத மறந்தே போட்டேன். அது மட்டும் இல்லாம, இந்த சமூகத்துல ஒப்பிட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த சமூகம் நம்மள ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும் இல்லையா? அது என் வாழ்க்கையில இன்னும் மோசமாச்சு. எப்படின்னாக்கா, இது இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்லயே இல்ல ரிலேஷன்ஷிப்போட கட்டா அ நி நின்னு போயில்ல. இது இன்னும் எங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்க, அதாவது அவங்க என்ன கம்பேர் பண்ணி, ப்ளேம் பண்ணி எனக்குள்ள ஒரு வடிவத்த உண்டு பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்காக மாற ஆரம்பிச்சுட்டேன். அது என்னைய எப்படி மாத்திச்சு அப்படின்னாக்க, யாராவது கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க கூட என்ன நானே ஒப்பிட்டு பார்த்தேன். அவங்க அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேனா? யாராவது அன்போட, அக்கறையோட இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா, அந்த மாரி எனக்கு கிடைக்க நான் தகுதியானவளா இருக்கிறேனா? யாராவது வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வாழ்க்கை போறது பார்த்தாக்கா, அந்த மாரி என்னால அப்படி ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியுமா? அவங்க ரொம்ப தைரியமா, பலமா இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா, என்னால இந்த அளவுக்கு தைரியத்தோட இருக்க முடியுமா? அப்படின்னு என்ன நானே நெறைய பேர் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஒரிஜினாலிட்டிய நான் மறந்துட்டேன். ஆனா, அவங்க என்ன ஒப்பிட்டு வளர்த்ததுனால, என்ன நான் மத்தவங்க கூட ஒப்பிட்டு, எனக்குள்ள இருந்த ஒரிஜினல் என்னோட ட்ரூ செல்ஃப் என்னோட ஆத்தென்டிசிட்டியே நான் மறந்துட்டு, என்ன வேற வடிவமா கொண்டு நிறுத்தி வச்சிருந்தேன். சில நேரங்கள்ல நான் இன்னும் ஹீலிங் ஆவலையா? என் வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ரகிள்ல தான் போயிட்டுருக்கா? என்னால ஏன் மத்தவங்க மாரி இருக்க முடியல? அப்படின்ற கேள்வி எனக்குள்ள ரொம்ப கொடஞ்சுகிட்டே இருந்துச்சு. ஆனா, அந்த இடத்துல நான் ஒண்ண புரிஞ்சுக்கல. வாழ்க்கைன்னு அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறது. காம்படிஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் வெவ்வேறு விதமான சம்பவங்கள் நடந்திருக்கும். காயங்கள் இருக்கும். அது குணமாகி இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணேன், என்ன மத்தவங்களோட ஒப்பிட்டு என்னுடைய தனித்துவத்த நான் மறந்துட்டேன். ஒவ்வொருத்தருடைய நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய பாதிப்பும், அந்த பாதிப்புலேருந்து விலகி வரக்கூடிய வழிகளும் வேற மாரி தான் இருக்கும். வேற வேற மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்பதான் யோசிச்சேன். இந்த கம்பேரிசன் அப்படின்னு இந்த லூப்க்குள்ள நான் என்ன மாட்டி வச்சுக்கிட்டு, நானே என்ன பத்தி ரொம்பவும் அவமானப்பட்டு, ஒரு மாரி வெட்கப்படுற மாரி நான் உணர்ந்துட்டு இருந்திருக்கிறேன்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது.
இந்த கம்பேரிசன் அப்படின்றத நமக்குள்ள வளர்த்து விட்டுருவாங்க. வளர்த்து விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம வந்தாலும், இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ விட்டு நம்ம வந்தாலும், இந்த கம்பேரிசன் அப்படின்றது நமக்குள்ள அந்த தாக்கத்த உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அத நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும். நம்ம இதெல்லாம் ரொம்ப நார்மல்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் நார்மல் கிடையாது அப்படின்றது, அது உங்கள பாதிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த கம்பேரிசன் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான குரல உங்களுக்கு கேட்க விடாம பண்ணிடும். நீங்க எப்ப பார் கம்பேர் பண்ணிட்டே உங்கள எது கூடயாவது கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களால எதுலயுமே கவனம் செலுத்த முடியாது. நீங்க எப்ப பாரு மத்தவங்க எப்படி பேசுறாங்க, மத்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, மத்தவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, மத்தவங்க எப்படி வாழறாங்க, அப்படின்னு பார்த்து பார்த்து அவங்க உங்கள விட பெட்டர்ன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க அத இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க அதத்தான் பெட்டர்ன்னு நெனைக்கிறீங்க. நீங்க இருக்கிற இந்த லைஃப பெட்டர்ன்னு நெனைக்க மாட்டீங்க. அதனால அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, அதே மாரி உங்கள இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது இன்னும் உங்களுக்கு இரிட்டேஷன தான் குடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேள்வி வந்து உங்கள்ட்ட வரும். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, "எனக்கு எது சரியானது?" அப்படின்றதையே உங்களுக்கு எது சரியானது அப்படின்றதையே நீங்க யோசிக்க மறந்து, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அந்த இரிட்டேஷனுக்குள்ள நீங்க மாட்டுவீங்க. உண்மை தன்மை அப்படின்றது நம்ம மத்தவங்கள கம்பேர் பண்றது இல்ல. நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத கவனிக்கிறதுல தான் இருக்கு. நம்ம கம்பேரிசன் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, மத்தவங்க நம்மள அப்ரூவ் பண்ணணும். நாம செய்யற செயல்கள அவங்க அப்ரூவ் அப்ரூவ் பண்ணணும். அவங்க கிட்டேருந்து வேலிடேஷன் வரணும், அப்ரிசியேஷன் வரணும். அப்படின்ற ஒரு எண்ணத்த இந்த கம்பேரிசன் நமக்குள்ள உருவாக்கிடும். இதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாயி உள்ள போய் பதுங்கிடும். அது மறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. நம்மளுடைய உண்மைத்தன்மை மறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. நாம அத இக்னோர் பண்றோம். நாம அத கவனிக்கிறது இல்ல. அதுதான். என் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் எப்படி வந்தது அப்படின்னாக்க, ஒரு சின்ன கேள்வி தான். நான் எல்லா பாட்காஸ்ட்லயும் சொல்றது தான். என்னுடைய ஒரு ஹீலிங்க்கு பின்னாடியும் நான் கேட்டுட்டு இருந்த கேள்விய, புது கேள்வியா மாத்தும்போது தான் அந்த ஹீலிங் அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன். இந்த கம்பேரிசன எப்படி நான் மாத்துன கேள்வி என்ன அப்படின்னாக்க, லைஃப் ஒரு கட்டத்தில என்ன ரொம்ப ஐசோலேட் பண்ணுச்சு. அதாவது தனிச்சு விட்டுச்சு. எந்த உறவுகளும் கிடையாது. நான் தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. தனியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துச்சு. அப்ப என்னை யாரும் கவனிக்கல, என்னை யாரும் பார்க்கல. அப்போ நான் மத்தவங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன். இப்ப என்னை யாரும் பார்க்கல. அவங்களுக்காக அத பண்ணல, இவங்களுக்காக இத பண்ணல. அப்ப நான் யாரு? அப்பதான் எனக்கு உள்ள இருந்த அந்த உண்மைத்தன்மை மெல்லமா வெளியில எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அப்படித்தானே இதுவரைக்கும் நான் இருந்தேன். நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அது மாரி தான் நான் இதுவரைக்கும் இருந்தேன் நானு. மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தானே நெனச்சேன். ஆனா இப்ப எதுவுமே இல்லாம தனியா இருக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்கும்போது தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னோட உண்மைத்தன்மை வெளியில வர ஆரம்பிச்சுது. அப்பதான் நானா உணரவும் ஆரம்பிச்சேன். எனக்கு நான் சில விஷயங்களுக்கு அனுமதி குடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நான் எப்படி பேசுறனோ, பேச விருப்பப்படுறனோ, சத்தமாவோ, அமைதியாவோ, உள்ளுக்குள்ள இருக்க வார்த்தைகள எப்படி பேச விருப்பப்படுறனோ, அப்படி பேசறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்னோட எமோஷன்ஸ வெளிப்படுத்துற உரிமை எனக்கு இருக்கு. அத மத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்க, கேட்கறாங்க, கேட்கல அதனால நான் வந்து அவமானப்படுறேன், வெட்கப்படுறேன். தேவையே கிடையாது. ஆனா என்னோட எமோஷன்ஸ வெளிப்படுத்த எனக்கு உரிமை இருக்குது. நான் பண்ணுனேன். என்னுடைய ஹீலிங் பேஸ் என்னவோ, அதன்படி நான் போனேன். இது செஞ்சா குணமாயிடும், அது செஞ்சா குணமாயிடும், இது பண்ணா நடக்கும். அப்படி இப்படிலாம் நான் எடுக்கவே இல்ல. எனக்கு எது பொருத்தமா இருந்துச்சோ
மெடிடேஷனா, யோகாவா, ஸ்ட்ரெச்சிங்கா, ஜர்னலா எது எனக்கு பிடிச்சதோ அத அந்த நேரத்துல நான் செஞ்சேன். என்ன மத்தவங்க கூட கம்பேர் பண்றத நிறுத்தணும். சுத்தமா நிறுத்திட்டேன். யாராச்சும் பார்த்தா கூட, நான் எனக்கு தோணுனா கூட, அது அவங்க வாழ்க்கை. அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா, உன் வாழ்க்கைய அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. என் வாழ்க்கை ரொம்ப யூனிக்கானது, தனித்துவமானது. என் வாழ்க்கைய கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு எனக்கு சொல்லி, 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 சொல்லியே இந்த கம்பேரிசன நான் நிறுத்திட்டேன். நான் தனியா தெரிய ஆரம்பிச்சேன் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குறுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் வெளியில வந்துச்சு. சத்தமா இல்ல, சண்டை போட்டு வரல. ஆனா, உள்ளுக்குள்ளேருந்து வெளியில வரக்கூடிய அந்த வாய்ஸ் ரொம்ப திடமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேலுக்கு என்னுடைய உண்மை தன்மைய நான் எப்படி திரும்ப கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா, என்னுடைய உண்மை தன்மைய திரும்ப கொண்டுட்டு வர்றது, இந்த கம்பேரிசனால நான் பாதிக்கப்பட்டு, என்னுடைய உண்மை தன்மைய நான் திரும்ப கொண்டுட்டு வர்றது, அது ஒரு பெரிய புரட்சின்னு தாங்க நான் சொல்லுவேன். ரிபெல்லியன். ஆனா அந்த அளவுக்கு நான் பண்ணல. ஆனா, நான் யாருன்னு நான் திரும்ப கொண்டு வந்தேன். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் யாருன்னு எப்படி திரும்ப கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். என்ன எமோஷனலா மனிப்புலேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ இயற்கையா, ரொம்பவும் நேச்சுரலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மத்தவங்க கேஸ் லைட்டிங் பண்ணி என்ன சந்தேகப்பட வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன எந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தேன். இப்படிலாம் நான் திரும்ப ரிவர்ஸ்ல யோசிக்கும்போது தான், என்னுடைய உண்மை தன்மை என்ன விட்டு போகல. சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்குள்ள அமைதியா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல அந்த சர்வைவல் அப்படின்றது எனக்கு தேவையான ஒண்ணா இருந்துச்சு. அதனால என் உண்மை தன்மைய மூடி மறைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னுடைய ஹீலிங் எனக்கு சொல்லிக் குடுக்குற விஷயம் எக்ஸ்பிரஷன். நான் என்னென்னலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணேன், என்னென்னலாம் அ என்ன நான் அனுமதிச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, எனக்கான இடத்த நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு மனசு சரியில்ல. நான் கொஞ்சம் எட்டப் போறேன். இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் எட்டப் போறேன். நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் எட்டப் போறேன். இந்த மாதிரியான விஷயங்கள என்ட்ட பேசாதீங்க. எனக்கு வேண்டாம். அப்படின்னு என்னுடைய ஸ்பேஸ நான் மதிக்க ஆரம்பிச்சேன். நான் வித்தியாசமா இருக்கிற மாரி உணர்ந்தாலும், அது சரின்னு எனக்கு பட்டுச்சு. ஊரோட ஒத்து போகன்னு என்னால முடியல. அவங்க அந்த மாரி இருக்காங்கன்னு என்னாலயே அவங்க கூட ஒத்து போக நான் வித்தியாசமா இருக்கிறேன். அங்க நான் வித்தியாசமா இருக்கிறேன். அப்ப நான் இருக்க சரி. அது எனக்கு சரின்னு பட்டுது. நான் பெர்ஃபெக்ட்டே கிடையாது. இம்பெர்ஃபெக்ட் தான். அத நான் ஒத்துக்கிட்டேன். அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனாலே நான் எனக்கு உண்மையா தெரிஞ்சேன். எமோஷனலா இருக்கிறது தப்பே கிடையாது. எமோஷனல் அப்படின்றது பியூரா, உண்மையா, நல்ல குட் இன்டென்ஷன் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அந்த எமோஷனல் அப்படின்றது வெளிப்படும். அத கொண்டே அவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அது என் தப்பு கிடையாது. அது நேச்சுரல். இது எல்லாத்தையும் தாண்டி வரணுன்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு. இது எல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, என்னுடைய உண்மை தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சது. அது நேர்மையாவும் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. இந்த இடத்துல என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள நான் குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் நானு. என்ன அப்படின்னாக்க, என்னுடைய நார்சிஸ்டிக் அப்யூஸ் ரிலேஷன்ஷிப் என்னுடைய குழந்தை பருவத்திலே ஆரம்பிச்சது. அதுல எங்க அப்பாவுடைய சுயநலத்துக்காகவும், சுய லாபத்துக்காகவும், அவரு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில, அவருக்கு அன்வான்டட் கிஃப்ட்டா கிடைச்சது தான் நானு. என்ன அவரால இக்னோர் பண்ண முடியல. ஏன்னா சோசியல் ஸ்டேட்டஸ் போயிடும் அப்படின்றதுக்காக, என்ன அவரால இக்னோர் பண்ண முடியல. ஏத்துக்க வேண்டிய கட்டாயம். ஆனா, அந்த கட்டாயம் என் மேல வெறுப்பா மாறுச்சு. சமூகத்துக்காக என்ன ஏத்துக்கிற மாரி அவர் தெரிஞ்சாலும்,
ஆனா, அந்த கட்டாயத்த வந்து நான் குடுத்துட்டேன் அப்படின்னு என் மேல அவருக்கு வெறுப்பு. அந்த வெறுப்ப அவர் கூட இருந்த வாழ்நாள் முழுக்க எனக்கு காட்டிட்டே இருந்தார். நான் ஒருத்தி அவருடைய பொண்ணு. நான் அவருடைய பொண்ணு தான். அவருக்கு இன்னொரு பொண்ணும் இருக்கு. ஆனா, அந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வாரு. விருப்பப்பட்டத செய்வாரு. ஆசைப்பட்டத வாங்கி குடுப்பாரு. அவ்ளோ சுதந்திரமா அந்த பொண்ண வளர்த்தாரு. அதுக்கு நேர்மாறா என்ன வளர்த்தாரு. உடை விஷயத்துல, உணவு விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, ஏன் வாழ்க்கை அமைச்சு குடுக்குற விஷயத்துல மொதற்கொண்டு, அதுக்கு எனக்கும் ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. அப்படிதான் நடத்துனாரு. சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும், என்ன அது அந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அந்த பொண்ணு எப்படி இருக்கு பாரு, எப்படி பேசுது பாரு, எப்படி சிரிக்குது பாரு, எப்படி எல்லார்ட்டயும் நடந்துக்குது பாரு, நீ என்ன இருக்கியா? இப்படின்னு சொல்லி சொல்லியே அவர் கம்பேர் பண்ணிட்டே தான் என்ன வளர்த்தாரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எப்படி ட்ரை பண்ணாலும் நாம அவர்ட்ட நல்ல பேர் வாங்கிடலாமான்னு, என்னால முடிஞ்ச வரைக்கும் என் எஃபோர்ட் அவ்ளோ போட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் இந்த கம்பேரிசன் அப்படின்ற அந்த இதுலேருந்து என்னால வெளில வரவே முடியல. இது எங்க இந்த கம்பேரிசன் என்ன பாதிச்சுது அப்படின்னாக்க, நெறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு மொதற்கொண்டு ஒரு செருப்பு எடுக்க போனா கூட, அந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன கலர் வேணுமோ, என்ன வேணுமோ நீ பார்த்து எடுத்துக்கோமா அப்படின்னுவாரு. எனக்கு நான் எத எடுக்க போனாலும், அது எப்படி நல்லதா பார்த்து எடுத்த, அந்த மாரி உனக்கு எடுக்க தெரியுதா? அப்படின்னுவாரு. எனக்கு பிடிச்சது தானே நான் எடுக்க முடியும். ஹோட்டலுக்கு இட்டுட்டு போவாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாட நான் கேட்டேனாக்கா, அது உனக்கு நல்லது இல்லன்னு சொல்லி விட்டுட்டு, அவங்கலாம் ஆர்டர் பண்ண சாப்பாட்ட, நான் சாப்பிடல அப்படின்னு, சாப்பாட வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த அந்த வயசுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க ஹோட்டல்ல அவங்க மீதி வச்சதையும் என்னால சாப்பிட முடியல. எனக்கு வேண்டான்னு நான் சொன்னாலும், அதுக்கும் என்ன திட்டுவாங்க. சாப்பாட வேஸ்ட் பண்ற அப்படின்னு. இதுக்கு உண்மையான ரீசன் என்னங்க? எனக்கு பிடிக்காத நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆனா அதுவரைக்கும் நான் யார்ட்டயும் கேட்கவும் இல்ல. அப்படியே வாய மூடிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தது தான் மிச்சம். அதே மாதிரி அந்த பொண்ணு எது செஞ்சாலும் சரியா இருக்கும். தப்பே செஞ்சாலும் சரியா இருக்கும். ஆனா, நான் எவ்வளோதான் சரியா செஞ்சாலும், அது அவருக்கு தப்பா தான் தெரியும். படிப்பு விஷயத்திலுமே சரி. நான் 10வது படிக்கும்போது டைம் டேபிள்ல எழுதி வைக்கல அப்படின்னு, பரீட்சைக்கு நாளு என்ன அடிச்சு, முட்டி போட வச்சு இது டைம் டேபிள்ல நான் எடுத்து வைக்கல அப்படின்னு, அடிச்சு, முட்டி போட வச்சு, என்ன அவ்ளோ டார்ச்சர் பண்ணாரு. எனக்கு புரியல. ஆனா அதே அளவு 12வதுலயும் பண்ணாரு. தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத அடி. எதுக்கு அடி வாங்குறேன்னே தெரியல. தட்ட கீழ வச்சதுக்கு சத்தம் வந்தது வச்சதுக்கு அடிச்சாரு. டம்ளர கீழ வச்சுட்டேன்ட்டு அடிச்சாரு. ஆனா அப்பலாம் அத அடிச்சதுக்கு காரணம் என்னன்னு அப்ப எனக்கு புரியல. அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. நான் நல்லா படிப்பேன். அந்த பொண்ணு சுமாரா தான் படிக்கும். இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதப் போற என்னுடைய மனநிலைய பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அவரு அவ்வளவும் பண்ணியிருக்கிறாரு. சரி. படிச்சேன். 10வது படிச்சேன். நல்ல மார்க் எடுத்தேன். எனக்கு ஏ குரூப்பே நான் படிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த பொண்ணு ஆவரேஜா மார்க் எடுத்து சி குரூப் எடுத்து படிக்கிறதுனால, என்ன ஏ குரூப் படிக்க வைக்க எங்க அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது. என்னையும் அதே சி குரூப்ல தான் போட்டாரு. என்ட்ட அவ்ளோ மார்க் இருந்துச்சு. நான் படிக்கணும்னு நெனச்சா படிச்சிருந்திருக்கலாம். ஆனா என்ன சேர்க்க அவரு விருப்பப்படல. என்ன திரும்ப அந்த பொண்ணு என்ன படிக்குதோ, அத விட நான் உயர போயிடக்கூடாது அப்படின்னு அதையே பண்ணாரு. அவங்க குடுத்த படிப்பு தான் நானும் படிச்சேன். ஆனா எது கிடைச்சாலும் நான் படிச்சிடுறது. படிச்சேன். வந்தேன். அடுத்து வாழ்க்க. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் எந்த தப்ப பண்ணிடக்கூடாது அப்படின்னு என்ன கட்டுப்பாடா வச்சிருக்கிறதா சொல்லி சொல்லி என்ன நம்ப வச்சாரோ, யாரையாவது லவ் பண்ணிடுவேன், எங்கேயாவது ஓடி போயிடுவேன், இப்படியே தான் சொல்லுவாரு. "நீ இதெல்லாம் பண்ணுவ, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் உன்ன நான் இவ்ளோ கட்டுப்பாடா வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு தான் நான் இருக்கிறது. எனக்கு இருந்த ஒரே ஆசை, ஆறுதல், பிடிப்பு எல்லாமே என்னோட படிப்பு மட்டும் தான். நான் படிப்புல தான் நான் இருந்தேன் நானு. எந்த பொண்ண தல மேல தூக்கி வச்சு, தூக்கி வச்சு அது மாரி நீ இல்ல, அது மாரி நீ இல்லன்னு சொன்னாரோ, அந்த பொண்ணு படிக்க போன இடத்துல அது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமாவது அவரு திருந்துவாரு, என்ன ஒரு பொருட்டா நினைப்பாருன்னு நான் நினைச்சேன் நானு.
அதுக்கப்புறம் வார்த்தையால அப்யூஸ் பண்றத நிறுத்திட்டு, அவருடைய செயல்கள்ல அந்த அப்யூஸ் அதிகமாச்சு. அந்த பொண்ணு அந்த மாரி பண்ணதுக்கு ஒண்ணுமே நடக்காத மாரி நடந்துக்கிட்டாங்க. நான் என் ஸ்கூல்ல கிளாஸ் பசங்கள்ட்ட நான் பேசுனது என் தம்பி போய் அவர்ட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து அவ்ளோ சண்ட, அவ்ளோ ரகள, அடி அடின்னு அடிச்சாரு. ஒரு சட்டத்த எடுத்து அடி அடின்னு அடிச்சாரு. "நீ எவனையாவது லவ் பண்ணிட்டு போனாலும், நான் அவன கொன்னுட்டு உன்ன இழுத்து கொண்டு வந்து நான் யார பார்க்குறேனோ அவன் கூட தான் உன்ன படுக்க வைப்பேன்" அப்படின்னு. சாரிங்க இந்த வார்த்தைய நான் சொல்றதுக்கு. ஏன்னா இந்த வார்த்தைய நான் அனுபவிச்சேன், நான் கேட்டேன். அப்படிலாம் என்ன வளர்த்தவரு, அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு எந்த பனிஷ்மென்ட்டும் குடுக்கவே இல்லையே. ஓடி போன பொண்ண போய் தேடி புடிச்சு கூட்டுட்டு வந்து ரிசப்ஷன் வச்சு, அதுக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணாரு. அப்ப என்ன வளர்த்தது சரியா? அந்த பொண்ண வளர்த்தது சரியா? எனக்கு புரியல. அந்த ரிசப்ஷன்லயும் என்ன ஒரு வேலைக்காரியா கொண்டு போய் விட்டாரு. எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சவரு, எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வைக்கல. அதையும் சும்மா தான் இருந்தேன். நான் கேள்வி கேட்கவே இல்ல. என் வாழ்க்கை முழுக்க நடந்த அப்யூஸ் எதுக்குமே நான் எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்லைங்க. யாருகிட்டயும் நியாயம் கேட்டதே கிடையாது நான். நான் நெனச்சுக்கிட்டேன், இதுதான் என் வாழ்க்கை போல இருக்குது. இதுதான் எனக்கு விதிக்கப்பட்டது போல இருக்குது. அப்படின்னு நெனச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். அந்த பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கு ஏற்பட்ட கடனுக்காக அவரு வச்சிருந்த டியூஷன் சென்டர்ல நான் 3 வருஷம் அவரு கீழ அடிமையா வேல பார்த்தேன். 4 பேர் மத்தியில திட்டுவாரு, அசிங்க அசிங்கமா பேசுவாரு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் வேல பார்த்தேங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க புகுந்த வீட்ல ரிசப்ஷன் வச்சாங்க. போனோம். என்னைய தான் இட்டுட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்து அவர் கேட்ட கேள்வி, "நல்லா சாப்பிட்டியா?" "சாப்பிட்டேன்ப்பா" அப்படின்னு. "எவ்ளோ கறி சாப்பிட்ட? கையால களவு காட்டு" அப்படின்னாரு. நான் என்னங்க பதில் சொல்லுவேன் நானு? "அவங்க வச்சத சாப்பிட்டியா? இல்ல நீ கேட்டு வாங்கி சாப்பிட்டியா?" அப்படின்னு. இதுக்கு என்ன ரீசன்னா, என்ன பத்தி யாரோ நல்ல விதமா கேட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த பொண்ணு நல்லா படிக்குது, பார்க்க நல்லா இருக்குன்னு கேட்டுருக்காங்க போல இருக்கு. அத டைரக்ட்டா என்கிட்ட சொல்ல முடியாம, இந்த மாரி என்ன அசிங்கப்படுத்துனாரு. "நீ எங்க அங்க சாப்பிடும்போது இன்னும் கறி வேணும்னு கேட்டியேடா, அத நான் அசிங்கப்படுத்திருப்பியோ என்னமோன்றதுக்காக தான் நான் கேட்டேன்" அப்படின்னாரு. ஐயோ! ஆண்டவா! முடியலங்க. உள்ளுக்குள்ள கொந்தளிச்சேன் நானு. சரி. கல்யாண விஷயத்துக்கு வருவோம். சரி இது எல்லா பிரச்சனைக்கும் என் கல்யாணம் ஒரு விடிவு காலமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன். நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கோம். நம்மள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா நல்லா இருப்போம் அப்படின்னு நம்பி, நான் என் வாழ்க்கைய அவங்கள்ட்ட குடுத்தேன். அந்த பொண்ணு தான் அந்த மாரி பண்ணிக்கிச்சே. நாம வந்து அந்த மரியாதை குறைவ அவங்களுக்கு குடுக்க வேண்டாம். என்ன சொல்லுவாரு, "நீ ஏதாவது பண்ண அப்படின்னாக்கா, அது உன் அக்கா வாழ்க்கைய பாதிக்கும்னு" என்ன சொல்லி சொல்லி வளர்த்தவரு, அந்த பொண்ணுகிட்ட அத சொல்லாம விட்டாரு போல. சரின்னு நானும் அவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். கல்யாணமும் நடந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம், என் முதுகுல அவங்க குத்திருக்காங்க அப்படின்றது. இந்த இடத்துல என் பொண்ண குடுத்தா, அந்த பொண்ணு கஷ்டப்படும்னு தெரிஞ்சும், அந்த இடத்துல எனக்கு குடுத்தாங்க. நான் நல்லா வாழறதுக்கு ஒரு படிய கூட அவங்க செய்யவே இல்ல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் தான் வெளியில நடந்துச்சு. ஆனா, அதுக்கு பண்ண வேண்டிய அத்தனையும் கூட்டு வந்து வச்சு பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி தாலி கழுத்துல ஏறுனதுமே மொத்த பெண் வீட்டு சனமும் கெளம்பிட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை குடுக்கல. அந்த பொண்ணுக்கும், அந்த பொண்ணு வீட்டுக்காருக்கும் ஏதோ யாரோ மரியாதை குடுக்கல அப்படின்னு என்ன அம்போன்னு விட்டுட்டு கெளம்பிட்டாங்க. நான் என் புகுந்த வீட்டுக்கு தனியா தான் வந்தேன். அதுக்கப்புறமேலுக்கு என் காதால கேட்ட ஒரு உண்ம, அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு இல்லையா? இத ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தோம். நல்ல இடத்துல குடுத்துருந்தோம் அப்படின்னாக்க, இது நல்லா வாழ்ந்துருச்சு அப்படின்னாக்க, அந்த பொண்ணுக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனால நான் தெரிஞ்சு தான் இத நான் பண்ணேன். இது நான் என் காதால கேட்ட உண்ம.
பொறுத்து, 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 பொறுத்து கடைசியில என் வாழ்க்கையே அவர் கையில குடுத்தோம். அவர் மரியாதை கெடக்கூடாதுன்னு என் வாழ்க்கைய குடுத்தோம். அவரு என்ன இந்த அளவுக்கு பாடுபடுத்திட்டாருங்க. இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்திட்டாரு. கம்பேர் பண்ணி பண்ணியே என்ன டார்ச்சர் பண்ணாரு. அந்த புள்ளை அதுக்கப்புறமேலுக்கு என் வாழ்க்கையில ஏற்பட்ட நெறைய பிரச்சனையில போய் 2, 3 நாள் அந்த வீட்ல தங்குனப்போ, அந்த பொண்ணோட புள்ளைக்கு என்ன வேலைக்காரி ஆக்குனாரு. என் புள்ளைக்கு என்ன ஏதுன்னு கேட்டதில்ல. எனக்கு ஒரு வளகாப்பு வச்சதில்ல. 5 மாத சீர் வந்ததில்ல. புள்ள பொறக்கிறப்ப வந்து பார்க்கல. என் புள்ளைக்கு காப்பு போட வரல. முதல் பிறந்த நாளுக்கு வரல. சண்டன்னு, பிரச்சனைன்னு போய் அந்த வீட்ல நான் இருந்தப்போ, அந்த பேர பிள்ளைங்களுக்கு என்ன வேலைக்காரி ஆக்குனாரு. அதையும் நான் செஞ்சுட்டு தான் செஞ்சேன் நானு. கேள்வி கேட்கல. ஏன் என் புள்ளைய தூக்க மாட்டேன்ட்டு, என் புள்ள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன் என்னால கேட்க முடியல அப்போ. அப்படியே தான் போனேன். அவரோட நடத்த அந்த பொண்ணுக்கு எல்லாம் கிடைக்கும். நான் தருவேன். அந்த தகுதி உனக்கு இல்ல. உனக்கு அது எதுவும் கிடைக்காது. நான் குடுக்க மாட்டேன். அப்படின்றத எனக்கு சொல்லுச்சு. ஆனா, ஒரு கட்டத்துல 30 வருஷம் வரைக்கும் அது மாரி அதே ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு, ஒரு கட்டத்துல அவரு வந்து எனக்கு சொன்ன ஒரு இது வந்து, "ஏதோ நீ பொறந்த பாவத்துக்கு உனக்கு வேணா சோறு போடுறேன்னா, உன் புள்ளைக்கெல்லாம் எங்களால சோறு போட முடியாது" அப்படின்ட்டாங்க. பேச்சு வாக்குல சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்க இல்லையே! என் புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன். எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல அப்படின்னு. அப்பலாம் எனக்கு ஒரு வேலை இல்ல. எனக்கு வாழ்க்கை பத்தின புரிதல் இல்ல. எதுவுமே இல்ல. அவங்க தான்னு நம்பி நம்பி இருந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் வேலை வாங்குனேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நான் தனியா எட்ட வந்துட்டேன். இப்பவும் அவங்க எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கிறாங்க. நான் தனியா தான் இருக்கிறேன். நானும் வருத்தப்பட்டேன். என்ன வந்து பார்க்கலையே, எனக்கு இது வந்து குடுக்கலையே, என்ன வந்து என்ன ஏதுன்னு கேட்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப அந்த வருத்தம் சுத்தமா இல்ல. நிம்மதியா இருக்கிறேன். ஏன்னாக்க, அவங்கலாம் வேணும்னு நெனச்சிட்டு இருந்த வரைக்கும், என்ன மதிக்கவே இல்ல. வேண்டான்னு தூக்கி போட்டு, என் ஒர்த் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, நான் என் வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சாரிங்க, இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலா என்னுடைய பர்சனல பேசி போய் கொஞ்சம் அதிகமாவே நான் பேசிட்டேன். ஆனா இது அத்தனையும் என் வாழ்க்கையில நடந்த உண்மைங்க. எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு 30 வருஷம் வரைக்கும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, இதுதான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு வந்தேன்னா, அது அத்தனையும் இப்ப உடைச்சு, இந்த 4 வருஷமா உடைச்சு, இப்போ ஒரு சுதந்திரமான பெண்ணா நான் இருக்கிறேன். ஒரு வேள நீங்களும் இது மாரி கம்பேரிசனால பாதிக்கப்பட்டு, உங்கள நீங்க சைலன்ஸ் ஆக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. நீங்க வீக்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க உங்கள இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏத்துக்கிட்டு வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே ஒழிய, நீங்க வீக்லாம் கிடையாது. ஆனா நீங்க இதுக்கு மேலயும் இத அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் வாழணும். அதுதான் என் விதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது உங்க தப்பு. நீங்க அத மாத்த முடியும். நீங்க நீங்க யாருன்னு உங்களுக்குள்ள உங்கள கண்டுபிடிக்க முடியும். இப் நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் உங்களுடைய வடிவம்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த வெர்ஷன் நீங்க கிடையாது. கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு ஒரு வடிவத்த குடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வடிவமும் நீங்க கிடையாது. நீங்க யாரு அப்படின்னு உங்க உடம்புக்குள்ள, உங்களுக்குள்ள நீங்க போயி உணர்ந்தா மட்டும் தான், உங்க மதிப்பு வெளிப்பட்டு, இந்த ஒப்பிட்டு பார்க்குற தன்மையும், இந்த கிரிட்டிசைஸ் பண்ற தன்மையும் உங்கள எந்த வகையிலயும் வர்ணிக்கல அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய உண்மையான வடிவம், ட்ரூ செல்ஃப், ஆத்தென்டிசிட்டிக்கு உங்களால திரும்பி போக முடியும். அது இன்னமும் உங்களுக்காக உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்குது. உங்க மேல குடுக்கப்பட்ட இந்த ஒப்பீட்டு தன்மையும், குறை சொல்ற தன்மையும் தூக்கி போட்டுட்டு, நீங்க யாருன்னு உள்ள நுழைஞ்சு பார்க்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க யாருன்னு உங்கள நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.